ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பெப்பர் செடியை எப்படி மாடியில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இது ஒரு புஷ் பெப்பர் செடி தான். இது பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக ஒரு 12x12 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதை எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பெப்பர் செடி வளர்த்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான பெப்பர் கிடச்சி போகும். பாருங்கள், இப்போ தான் இது ஒரு செடி, இன்னொரு செடியும் வச்சுருக்கேன். இதில் இப்போ தான் வந்து பூ வருவு பாருங்கள். இந்த பக்கம் இதோ காய் வருவு. இது எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள். இது இன்னொரு பெப்பர் செடி பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது ஷேடு நெட்டி கீழே வைக்கலை, நான் பிளான்ட்டு அதாவது மேலே கொடி உள்ள பிளான்ட் வந்து படத்தி விட்டுட்டு அதுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். இது 12x12 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து ஜீவாஸ் டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு அழகாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்டு. நம்ம வந்து எதையும் வந்து உடனே எல்லாம் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது, எல்லாம் வந்து டைல்யூட் பண்ணி தான் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணும். இது எனக்கு 1 வருஷ பிளான்ட்டு தான். இதுக்கு பேர் புஷ் பெப்பர்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொடி பெப்பரும் வச்சுருக்கேன். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க சென்னையில் அது வளராது இது வளராது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கேர் பண்ணதில் தான் இருக்குது எல்லாமே. இதுக்கு இப்போ நமக்கு வந்து வெயில் சீசன்னதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, பழைய சோறு இருக்குல்ல, அதை நம்ம புளிக்க வச்சிடணும். பானையில், ஒரு மண் பானையில் போட்டு அதில் தண்ணியும் மோரோ கொஞ்சம் ஊற்றி புளிக்க வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி தண்ணி, அதாவது ஒரு பங்குக்கு ஒரு 5-6 மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒருக்கா ஸ்ப்ரே ஆட்டம் கொடுக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கு அப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பாருங்கள், இப்படி ஸ்ப்ரே ஆட்டம் கொடுக்கலாம். இது கூடலாம் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அந்த பழைய சோறில் உள்ள தண்ணியை வடித்து அதில் பழைய மோர், கொஞ்சம் பெருங்காயம் இது போட்டுக்கிடணும். அப்படின்னா வந்து நமக்கு காய் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் பெருங்காயமும் கரைச்சி அப்படியே நம்ம மூட்டுக்கு கொடுத்துட்டோன்னா ரொம்ப பிளான்ட் குளிர்ச்சியாக இருக்கும். சம்மர் ஆரம்பித்ததுனால நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கரும்பு சக்கையும் அதுக்கு மூட்டெல்லாம் சுற்றி இப்படி வச்சு விட்டுறலாம். அப்படின்னா வந்து நமக்கு டைரெக்டாக சன்லைட் வந்து அதுக்குள்ளே போகாது. இப்போ நம்ம கரும்பு சக்கை போட்டிருக்கிறதுனால நுண்ணுயிரி பெருக்கம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு மண் வந்து நல்லா லூஸாக இருக்கும். அப்போ நம்ம செடி நல்லா காத்தோட்டமாக நல்லா வளரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.